ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாமா? தோசை, விரால் மீன் குழம்பு. விரால் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாமா? முதல்ல மீனை சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கின்னு அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுன்னு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு, இது மூணுத்தையும் போட்டுன்னு அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை காம்பு இதெல்லாம் போட்டு முதல்ல மீன் பார்த்துங்க. நாங்கள் இது மாதிரி தான் செய்வோம். நீங்கள் எல்லாம் கொதிக்க வச்சு செய்வீங்க, அது மாதிரிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம். விரால் மீன் நாங்கள் வேகணும்னு நினைப்போம். ஏன்னா அது மீன் கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால கொதிக்க வச்சு போட மாட்டோம். அதனால் நாங்கள் இது மாதிரி குழம்பு கூட்டி தக்காளி வெங்காயத்தை வதக்கி தான் செய்வோம். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் போட்டாச்சு. புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புளி ஊற வச்சு கரைச்சி கையிலே வடிகட்டி ஊற்றி பாருங்கள். எல்லாம் வெளியில் வந்துடுச்சு, எதுவுமே அதில் விழுந்திருக்காது. இப்போ கை வச்சு நல்லா குழம்ப கலக்கி சுத்தமாக ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாய் ஒன்று வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து 2 சேர்த்து கொஞ்சம் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கையில் கடுகு எடுத்து போட மாட்டேன். கடுகு கீழே செஞ்சுட்டு போகுதுன்னு பயம் எனக்கு. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு 3 நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. அதிலே கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் நேரம் கழித்து தக்காளி போட்டு நல்லா கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா அது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதை ஃபுல்லாக மொத்தம் மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்குது பாருங்கள், தெரியுங்களா? இதுக்கப்புறமா கூட்டி வச்ச குழம்ப கலக்கி தக்காளி வெங்காயத்தை கூட வதக்கந்தா கூட சேர்த்து பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறி மசாலா இதெல்லாம் மிக்சிங் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் மிக்சிங் ஆகிடுச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குழம்பு எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். குழம்பு மொத்தமாக கூட்டி வைக்கிறப்போ ஒரு மீன் கூட உடையவும் இல்லை. நல்லா பார்க்கவே மீன் நல்லா சூப்பராக வெந்திருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை மீதம் வச்சுருக்கிறேன். அந்த கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு விட்டோம்னா பொறுமையாக அது இது கொதிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், லேசாக பபுள்ஸ் வருதா? அதுக்கப்புறமா குழம்பை இறக்கி ஒரு கலரி அந்த மீனை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மீன் எப்படி செண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் அது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் குழம்பு பார்க்குறதுக்கு. குழம்பு நீங்கள் அப்படியே ருசியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.